மாற்றம் ஊடக நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலில் இணைபவர் தமிழ் அறத்தின் மகத்தான அடையாளம் முன்னாள் IAS அதிகாரி திரு சகாயம் ஐயா அவர்கள். ஐயா வணக்கம். புதுடில்லியின் முன்னாள் முதல்வர் கெஜ்ரிவால் அவர்களின் மதுபான வழக்கு EDயால் மேல்முறையீடு செய்யப்பட்டு டெல்லி உயர்நீதிமன்றத்தில் அந்த கேஸ் வந்தது. அந்த கேஸுடைய நீதிபதி சொர்ணகாந்த சர்மா அவங்க இந்த கேஸில் நீதிபதியாக இருக்கக்கூடாதுன்னு கெஜ்ரிவால் அவர்கள் ஒரு மனு கொடுத்தாங்க. அதை அவங்க ஏற்கவில்லை. அதனால் என்ன பண்ணார் அப்படின்னா, இன்னொரு மனு ஒன்று கொடுத்துருக்கார். அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, நானோ என் வக்கீலோ யாரும் இந்த கேஸில் ஆஜராக மாட்டோம். இதனால் எங்களுக்கு என்ன தண்டனையோ அல்லது இதனால் ஏற்படுகிற இழப்புகளோ அதை நாங்கள் ஏற்க தயாராக இருக்கிறோம் என்று கூறியிருக்கிறார். இது இப்போது இந்தியா முழுவதும் பரபரப்பாக பேசப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு சட்ட சிக்கலையும் உண்டாக்குமோ என்ற ஒரு ஐயமும் உள்ளது. இதை பற்றி உங்கள் கருத்து என்ன? வணக்கம். நீங்கள் சொல்கிறத போல் நான் அந்த ஆம் ஆத்மி கட்சியினுடைய தேசிய ஒருங்கிணைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுடைய கடிதம் டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி ஸ்வர்ணகாந்தா சர்மா அவர்களுக்கு அவர் கடிதம் எழுதியிருக்கிறார். அதை பற்றி நீங்கள் கேட்குறீங்க. அந்த கடிதம் சட்ட சிக்கலை எல்லாம் ஏற்படுத்தக்கூடிய ஒன்று, இப்படி எழுதியிருக்கிறாரே என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. இப்போ எனக்கு தெரிஞ்ச அவருக்கு இதுதான் வழி. அவரே அப்படி குறிப்பிட்டிருக்கிறார். வேறு வழி இல்லை என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இப்போ ஏற்கனவே அவரே நேரடியாக அந்த வழக்கிலே அவரே வருகை தந்து அவரே வாதாடியதை பற்றி நம்ம கடந்த முறையெல்லாம் பேசியிருக்கிறோம். என்னென்னா, அந்த குறிப்பிட்ட நீதிபதி கோட்பாடு டெல்லி உயர்நீதிமன்றத்தினுடைய குறிப்பிட்ட நீதிபதி ஸ்வர்ணகாந்தா சர்மா அவர்கள் RSS தொடர்புடைய அமைப்புகள் அது நடத்தக்கூடிய கூட்டங்களில் கலந்துக்கிட்டு இருக்காரு. அப்போ RSS அதற்கான கோட்பாடுகளை உடையவர்கள். எனவே அப்படிப்பட்ட கூட்டத்தில் நீங்கள் கலந்து கொள்ளுகிற பொழுது அதற்கு எதிரான கோட்பாடுடைய எங்களை போன்றோருக்கு என்னை போன்றோருக்கு ஒரு கிரிமினல் கேஸ், ஒரு குற்ற வழக்கில் சரியான நீதி கிடைக்குமா என்று நான் அஞ்சுகிறேன், எனக்கான நியாயம் கிடைக்குமா என்று ஐயப்படுகிறேன் என்றெல்லாம் அவர் வாதிட்டார். இந்த வாதம் மிகச் சிறப்பாக இருந்தது. அது ஒரு விவாதப் பொருளாகியதையெல்லாம் நாம் அறிவோம். எனவே அன்றைக்கு அதற்கு பிறகு அந்த நீதிமன்றத்தில் நீதிபதி அதை ஏற்கவில்லை, அவருடைய வாதத்தை ஏற்கவில்லை, நிராகரித்திருக்கிறார். எனவே இந்த நிலையில்தான் அந்த நீதிபதிக்கே ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார். அந்த கடிதத்தில் அவர் தெளிவாக குறிப்பிடுகிறார், நான் அரசியலமைப்பு சட்டத்தின் மீது மிகுந்த மரியாதை கொண்டிருக்கிறேன். இந்த நாட்டினுடைய நீதிமன்றங்கள் மீது நான் மிகுந்த மரியாதை கொண்டிருக்கிறேன். இந்த நாட்டினுடைய நீதிமன்றங்கள் இந்த நாட்டினுடைய குடிமகனுடைய கடைசி நீதிக்கான நம்பிக்கை அதுதான். எனவே அந்த நம்பிக்கை எனக்கும் உண்டு. ஆனால் எனக்கு இந்த குறிப்பிட்ட வழக்கில் இந்த குறிப்பிட்ட நீதிபதியினுடைய பின்புலத்தை நான் ஆய்கின்ற பொழுது எனக்கு இந்த வழக்கிலே, குற்ற வழக்கிலே எனக்கு நியாயம் கிடைக்காதோ என்ற ஐயமும் அச்சமும் ஏற்படுகிறது என்று அவர் எழுதி அதில் அவர் தெளிவாக குறிப்பிடுகிறார். காந்திய வழியிலே, ஒரு காந்தியத்தினுடைய சத்தியாகிரக அந்த வழியிலே நான் இந்த வழக்கில் நானோ அல்லது என்னுடைய வழக்கறிஞரோ நாங்கள் நேரில் வாதிடப் போவதில்லை, நேரில் வரப்போவதில்லை, வாதிடப் போவது இல்லை என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இந்த கடிதத்தில். அதில் அவர் இன்னும் தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார், இதற்கான சட்ட சிக்கல் வரும், எனக்கான வாய்ப்பை, அதாவது என் மீது குற்றம் சாட்டி இன்றைக்கு இந்த நீதிமன்றத்தில் மேல்முறையீட்டில் வந்திருக்கக்கூடிய வழக்கிலே நான் குற்றமற்றவன் என்று சொல்லுவதற்கான அந்த வாய்ப்பையும் நான் இழக்கிறேன்
அதன் மூலமாக வரக்கூடிய எனக்கு அந்த சட்ட சிக்கல் இழப்புகளை எல்லாம் புரிந்து கொண்டுதான் நான் எல்லாவற்றிற்கும் தயாராகத்தான் இத்தகைய முடிவை நான் எடுத்திருக்கிறேன். எனவே இந்த நீதிமன்றத்தில் நான் என்னை தற்காத்து கொள்ளுவதற்கு நானோ அல்லது என்னுடைய வழக்கறிஞரோ வாதாட வரப்போவது இல்லை என்கின்ற அளவிற்கு அவர் ஒரு நீதிமன்ற புறக்கணிப்பையே ஒரு காந்தியினுடைய வழியை, ஒரு காந்தியத்தினுடைய வழியாக, ஒரு சத்தியாகிரகத்தினுடைய வழியாக அவர் குறிப்பிட்டிருப்பதாக நம்மால் அறிய முடிகிறது. என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு திரு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு இதை தவிர வேறு வழி இருப்பதாக என்னால் அறிய முடியவில்லை. அவருடைய மனசாட்சிக்கு உட்பட்டு அவருடைய அச்சம், ஐயம் இதையெல்லாம் கணக்கிலே எடுத்துக்கொள்ளுகிற பொழுது அவர் எப்படி ஒரு முடிவுக்குத்தான் வர வேண்டி இருக்கிறது என்று நான் கருதுகிறேன். ஒருவேளை இது சட்ட சிக்கலை ஏற்படுத்தலாம். ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நானே சட்டம் படித்தவர் என்கின்ற அடிப்படையிலே அமெரிக்கன் ரியாலிசம் விச் இஸ் ஒன் ஆஃப் த ஸ்கூல்ஸ் ஆஃப் ஜூரிஸ்ப்ரூடன்ஸ், அத்தகைய அமெரிக்கன் ரியாலிசம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், ஜட்ஜஸ் டிசைட் கேசஸ் ஆன் எமோட்டிவ் கிரவுண்ட்ஸ் என்று சொல்லுகிறது. அதாவது நீதிபதிகளே உணர்வினுடைய அடிப்படையில் சில நேரங்களில் முடிவெடுக்கிறார்கள் என்கின்ற அந்த ஒரு கருத்தை அது கொண்டிருக்கிறது. ஒரு சட்டக்கல்லூரி மாணவனாக நான் ஜூரிஸ்ப்ரூடன்ஸ் அந்த பாடத்திலே இதை நான் படித்திருக்கிறேன். எனவே இந்த நீதிபதிகளும் அவர்கள் உணர்வுகளுக்கு அப்பாற்பட்டவர்கள் அல்ல, அவர்களும் உணர்வுகளுக்கு உட்பட்டு முடிவெடுக்கக்கூடிய சூழல் இருக்கும் என்பதைத்தான் அமெரிக்கன் ரியாலிசம் ஸ்கூல் ஆஃப் ஜூரிஸ்ப்ரூடன்ஸ் சொல்லுகிறது. அப்போ இந்த நிலையில் அரவிந்த் கெஜ்ரிவாலினுடைய இந்த ஐயத்தையும் அச்சத்தையும் நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அந்த நீதிபதியே என்னென்னா அவர் ஏற்றுக்கொள்ள இல்லை அப்படின்னு நிராகரிச்சிருக்கார். அவர் மீது ஒரு குற்றம் சாட்டுகிற பொழுது அவரே முடிவெடுக்க முடியாது. ஏனென்றால் நமக்கு அந்த சட்டத்தினுடைய ஒரு கருத்து என்னவென்றால், சட்டவியலினுடைய ஒரு கருத்து என்னவென்றால், நோ ஒன் கேன் பி ஜட்ஜ் இன் இஸ் ஓன் கேஸ் என்று இருக்கிறது. யாரும் தன்னுடைய வழக்கிலேயே நீதிபதியாக இருக்க முடியாது என்றும் அது குறிப்பிடுகிறது. எனவே இங்கே என் மீது குற்றச்சாட்டுக்கள் ஏற்படுத்தப்பட்டால் அதுக்கு நானே தீர்ப்பை சொல்ல முடியாது என்கின்ற நிலையும் நாம் புரிந்து கொள்ள முடியும். எனவே இந்த நிலையில் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுடைய முடிவு சரியானதாகத்தான் நான் கருதுகிறேன். உண்மையிலேயே ஒரு துணிச்சலான முடிவாக இருக்கும் என்று தான் நான் எண்ணுகிறேன். வருகிற மே 4ஆம் தேதி தமிழ்நாட்டின் தேர்தல் முடிவு வருங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அதுக்கு முன்னாடியே 29ஆம் தேதி ஈவினிங்கில் இருந்த நமக்கு கருத்து கணிப்புகள், தேர்தல் முடிந்த பிறகுரிய கருத்து கணிப்புகள் வெளியிட ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் நிறைய கருத்து கணிப்புகள் பார்த்திங்கன்னா திமுக தான் ஆட்சிக்கு வரும்னு சொல்லியிருக்காங்க. சில கருத்து கணிப்புகள் தபாகவோ அல்லது அதிமுகவோ ஆட்சிக்கு வரும்னு சொல்லியிருக்காங்க. இந்த கருத்து கணிப்புகளை பார்த்து தபாக இப்பொழுதே மிகவும் குஷியாகிவிட்டார்கள். அவர்கள் நாங்கள் தான் ஆட்சி அமைப்போம் என்று சொல்லிக்கொண்டு இருக்கிறார்கள். இது மக்களிடையே மிகுந்த குழப்பத்தை உருவாக்கியுள்ளது. இதை பற்றி உங்கள் கருத்து என்ன? கருத்து கணிப்பை பற்றி கேட்குறீங்க. இது நம்ம சட்டமன்ற தேர்தல் ஏப்ரல் 23 நடந்துச்சு. மேற்கு வங்காளத்தில் ஏப்ரல் 29 கடைசியாக அந்த தேர்தல் நடந்து முடிஞ்சிச்சு. அதுக்கு பின்னால் இந்த கருத்து கணிப்புகளை பல்வேறு நிறுவனங்கள், ஊடகங்கள் இதை வெளியிட்டு வருகின்றன. இன்னும் சொல்லப்போனால் அந்த ஒரு 2-3 நாட்களாகவே இந்த ஊடகத்தினுடைய வியாபாரம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த கருத்து கணிப்பை பற்றிய செய்தியாகத்தான் முழுக்க இருக்கிறது. நாட்டில் எத்தனையோ பிரச்சனைகள் இருக்குது, அதுக்கு கொஞ்சம் இடம் கொடுக்கலாம் ஊடகத்தில். ஆனால் அப்படி இல்லை. முழுக்க இந்த கருத்து கணிப்பை பற்றி இவர் வருவாரா, அவர் வருவாரா, இவருக்கு இவ்வளவு கிடைக்காது, அவருக்கு இவ்வளவு கிடைக்காது, இப்படிப்பட்ட ஒரு விவாதமாகத்தான் முழுக்க இந்த ஊடகங்கள் இந்த தேர்தலுக்கு பிந்தைய இந்த கருத்து கணிப்பை மட்டும்தான் பேசிக்கொண்டிருக்கின்றன. ஒரு வகையில் பார்த்தால் அது நம்முடைய நேரத்தை வீணடிக்கிறதோ என்று கூட கருத வேண்டியிருக்கிறது. மிக முக்கியமான பிரச்சனைகள் அவை பற்றியெல்லாம் விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படாமலே இந்த கருத்து கணிப்புகளை பற்றித்தான் பேசிக்கொண்டிருக்கிறோம்.
இப்போ சில பேருக்கு இந்த கருத்து கணிப்பு, சில பேருக்கு கருத்து திணிப்பாக இருக்கலாம் அல்லது கருத்து இனிப்பாக இருக்கலாம். ஆனால் பொதுவாக கருத்து கணிப்பு என்பது தேர்தலுக்கு பிந்தைய இந்த எக்ஸிட் போல் என்று சொல்லக்கூடிய தேர்தலுக்கு பிந்தைய இந்த கருத்து கணிப்பு சில நேரங்களில் அது அப்படியே முடிவுகளோடு ஒத்துப்போவதும் உண்டு, சில நேரங்களில் ஒத்து போகாமல் இருப்பதும் உண்டு. பொதுவாக பார்த்தீங்கன்னா ரேண்டமைஸ்டு சாம்பிளிங் என்ற ஒரு விஞ்ஞானபூர்வ ஒரு அடிப்படையில் தான் இதை செய்கிறாங்க. நம்ம குத்து மதிப்பாலாம் சொல்ல முடியாது. இந்த ஊரில் எத்தனை பேர்கிட்ட பேசினவங்கண்டோம், அந்த ஊரில் அத்தனை பேர்கிட்ட பேசுகிறவங்களும் பொதுவாக சொல்லியெல்லாம் வர முடியாது. இதற்கு ஒரு அறிவியல் பூர்வமான ஒரு அடிப்படை சாம்பிளிங் மெத்தட் என்று சொல்லக்கூடிய அந்த ரேண்டம் சாம்பிளிங் என்றெல்லாம் இப்படிப்பட்ட அந்த வழிமுறைகளை எல்லாம் கையாண்டு இந்த கருத்து கணிப்புகளை வெளியிடுவது உண்டு. அது சில நேரங்களில் அது பொய்த்து போவதும் உண்டு. இவன் 1990-92 என்று கருதுகிறேன், இங்கிலாந்திலேயே அன்றைக்கு ஒரு தொங்கு நாடாளுமன்றம் வரக்கூடிய அளவிற்கு இருக்கிறது என்கின்ற அளவிற்கு அந்த கருத்து கணிப்பு வந்தது. ஆனால் அதற்கு பிறகு பார்த்தால் கன்சர்வேட்டிவ் பார்ட்டி அவர்கள் வெற்றி பெற்றதாக நம்மால் அறிய முடிகிறது. எனவே இந்த கருத்து கணிப்பு சில நேரங்களில் முடிவோடு ஒத்துப்போகலாம், சில நேரங்களில் முடிவோடு முரண்படலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த அதிகமான கருத்து கணிப்புகள் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு மீண்டும் அது தக்க வைத்து கொள்ளும் என்கிற அளவிற்கு இருக்கிறது. ஒன்றண்டு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சியை கைப்பற்றும் என்றும் ஒரு கருத்து கணிப்பு ஆக்சிஸ் மை இந்தியா என்று கருதுகிறேன், அது தாவேகா அது வெற்றி பெறும், ஆட்சியை கைப்பற்றும் என்று சொல்லுகிறது. நம்ம இதை பற்றி பெருசாக அதில் சொல்லுவதற்கு எதுவும் இல்லை. நம்ம இன்னும் 1-2 நாள் தான் இருக்குது, அது வரைக்கும் நம்ம காத்திருக்கலாம் அப்படிங்கிறது தான் நம்முடைய எண்ணம். ஆனால் ஒன்று என்னென்னா, இந்த தேர்தலில் பெரும் பணம் செலவழிச்சிருக்காங்க. இது ஊடகங்களால், எல்லா ஊடகங்களாலும் பெரிதாக பேசப்படவில்லை என்றாலும் கூட ஜூனியர் விகடன் போன்ற இதழிலே, அந்த இருவார இதழிலே மிக விரிவாக 15,000 கோடி அளவிற்கு பணப்புழக்கம் குறிப்பாக இந்த தேர்தல் காலத்து வாக்கு பெறுவதற்காக விநியோகிக்கப்பட்ட லஞ்சத்தொகையாக, குடிமக்களுக்கான லஞ்சத்தொகையாக கருதப்படக்கூடிய ஒரு பெரும் பண விநியோகம் இங்கே நடந்திருக்கு. அப்போ இந்த பண விநியோகம் நடந்திருக்குன்னா ஒரு பெரும் நம்பிக்கையோடு தான் கொடுத்துருப்பாங்க, எப்படியும் மக்களை பணத்தால் வீழ்த்த முடியும்னு. எனவே பணம் செலவழிக்கப்பட்டிருக்கின்ற காரணத்தினால் அதை ஒட்டிய முடிவுகள் வரலாம். அதை ஒட்டிய முடிவுகள் ஏனென்றால் அதைத்தான் அவர்கள் நம்பியிருக்கிறார்கள். பலமுறை ஊடகங்களால் பல பிரச்சனைகள் எழுப்பப்பட்டாலும் கூட இந்த 2 கட்சிகளும், திராவிட முன்னேற்றக் கழகம், அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம், அவர்கள் பணத்தை நம்பியிருக்கிறார்கள். எல்லா தொகுதியும் தமிழகம் எங்கும் நீக்கமர, என்னுடைய தொகுதி கூட புதுக்கோட்டை மாவட்டத்தில் விராலிமலை சட்டமன்ற தொகுதியிலே கூட அங்கே 2,000 ரூபாய் 1,000 ரூபாய் என்று ஒவ்வொரு வாக்காளருக்கும் பணம் கொடுக்கப்பட்ட அந்த செய்தி எனக்கு நேரடியாக என் கிராமத்து மக்கள் சொல்வது உண்டு. நான் பணியாற்றிய நாமக்கல் மாவட்டத்திலும் மதுரை மாவட்டத்திலும் பெரும் அளவிற்கு இது போன்ற இந்த பண விநியோகம் வாக்காளர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கொடுமையெல்லாம் இருக்குது. இப்போ இது என்ன சொல்கிறது, நம்ம இது ஜனநாயகமா பரநாயகமா, அதை பற்றி தான் நம்ம பேசணும். எனக்கு தெரிஞ்ச கருத்து கணிப்புகளை எல்லாம் பேசுவதை வெடுத்து விட்டு இப்படிப்பட்ட பணத்தை வீசி வாக்குகளை பெற்றுவிட்டு இது ஜனநாயகம், உலகத்தினுடைய மிகப்பெரிய ஜனநாயகம் என்று சொல்லுவது வெட்கக்கேடு, அவலம் என்று நான் கருதுகிறேன். இது வெற்றி அல்ல, இது வெற்றி அல்ல. இன்றைக்கு இந்த 2 கட்சிகளும், திராவிட முன்னேற்றக் கழகம், அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம், 2 கட்சிகளுமே பெருமளவிற்கு தங்கள் ஊழலில் சேர்த்த பணத்தை பெருமளவிற்கு அவர்கள் செலவழித்திருக்கிறார்கள். ஆக இன்றைக்கு மொத்த சமுதாயத்தையும் மொத்த தமிழ்நாட்டு மக்களையுமே இன்றைக்கு ஊழல்வாதிகளாக, லஞ்சவாதிகளாக இவர்கள் மாற்றியிருக்கிறார்கள். அதுதான் இவர்களுடைய மிகப்பெரிய ஒரு சாதனை. அதை பற்றி யாருமே பேசுவதே இல்லை, அதை பற்றி பேசுவதில்லை. எனவே இன்றைக்கு அவர்கள் பணத்தை பெரிய அளவிற்கு செலவழித்திருக்கிறார்கள். எனவே அதை ஒட்டிய முடிவுகளை அவர்கள் எதிர்பார்க்கலாம். நீங்கள் தாவேகாவை பற்றி குறிப்பிட்டீர்கள். எனக்கு கிடைக்கக்கூடிய தகவல் பொதுவாக பெரிய அளவிற்கு அபரிதமான ஆதரவு இளைஞர்களிடத்திலே தாவேகாவிற்கு இருந்ததாகவும் அது வாக்காக மாறியதாகவும் சொல்லப்படுகிறது.
எனக்கே ஆச்சரியமாக இருக்கிறது. சென்னை திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய செல்வாக்கு பெற்ற ஒரு மண்டலமாக கருதப்படக்கூடிய பகுதி. இப்போ எனக்கு நல்லா நினைவிருக்கு, 1977 அன்றைக்கு 1972 திரு எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை தொடங்கி அவர் திண்டுக்கல் இடைத்தேர்தலை எல்லாம் சந்தித்ததற்கு பிறகு 1977 முதன்முறையாக சட்டமன்ற பொதுத் தேர்தலை அவர் சந்திக்கிறார். அந்த முதல் தேர்தலில் அவர் வெற்றி பெறுகிறார். எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது, அன்றைக்கு 144 தொகுதி, 234 தொகுதியில் அன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் 144 தொகுதியை பெற்றது. திராவிட முன்னேற்றக் கழகம் 48 தொகுதியை பெற்றது. இதை எதற்காக சொல்லுகிறேன் என்று சொன்னால், அன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் மிக அதிகமாக சட்டமன்ற தொகுதியை பெற்றது எங்கே என்றால் சென்னையில். சென்னையில் அன்றைக்கு 14 தொகுதி இருந்தது. எனக்கு தெரிந்த வரைக்கும் ஒரே ஒரு தொகுதி ஆர்கே நகர், ராதாகிருஷ்ண நகர், அந்த தொகுதியை தவிர மீது 13 தொகுதியும் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு போனதாக நான் அறிகிறேன். அன்றைக்கு அந்த ஆர்கே நகரிலே கூட அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தைச் சேர்ந்த ஐஸ்வரிவேலன் அவர் வெற்றி பெற்றதாக நான் அறிகிறேன். ஆக சென்னை மண்டலம் என்பது திராவிட முன்னேற்றக் கழகத்தின் வலுவான வாக்கு வங்கி ஆக அது கோட்டையாக இருந்தது. அந்த வலுவான திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய வாக்கு வங்கியிலே இன்றைக்கு பெரிய அளவிற்கு சேதாரத்தை உருவாக்கி அது அங்கே உள்ளே வாக்குகளிலே ஆதிக்கம் செலுத்த தாவேகா தொடங்கி இருக்கிறதாக வரக்கூடிய செய்திகள் நம்மால் அறியப்படுகிறது. அது எப்படி என்று புரிந்து கொள்ள முடியவில்லை. அன்றைக்கு கூட திரு எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களை திராவிட முன்னேற்றக் கழகம் அவர் ஒரு கூத்தாடி, கோமாளி என்று எல்லாம் சொல்லிய அந்த காலத்தில் படித்தவர்கள் நிரம்பி இருக்கக்கூடிய சென்னையிலே அன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் நிராகரிக்கப்பட்டது. ஒருவேளை பின்னர் திரு எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களோடு 1977 87 வரை தொடர்ந்து அடுத்தடுத்து 2 சட்டமன்ற தேர்தலை வெற்றி பெற்று அவர் முதல்வரானார். அவர் மறைவு 1987 டிசம்பர் வரைக்கும் அவர்தான் முதலமைச்சராக இருந்தார். அவர் 1977 வெற்றி பெற்றதற்கு பிறகு இந்த சென்னை தலைநகரை கூட திருச்சிக்கு மாற்றிவிடலாம் என்று அடிக்கடி அவர் பேசுவார். அந்த பேச்சுக்கு கூட ஒரு மிக முக்கியமான காரணம், அவர் சென்னையிலே அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் 1977 பெற்ற தோல்வியாக கூட நம்மால் கருத முடிகிறது. எனவே திரு எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் ஒரு மகத்தான வல்லமை மிகுந்த வெறும் திரை நட்சத்திரமாக மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டினுடைய பாமர மக்கள் மீது மிகப்பெரிய செல்வாக்கும் ஆளுமையும் செலுத்திய திரு எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் சென்னையிலே அவராலே கூட முதல் அந்த 1977 ஒரு சட்டமன்ற தொகுதியை தவிர மீதியை பெற முடியவில்லை. ஆனால் இன்றைக்கு வரக்கூடிய செய்திகள், அது இந்த கருத்து கணிப்புகளாக இருக்கட்டும் அல்லது பிற செய்திகளாக இருக்கட்டும், சென்னையிலே திரை நட்சத்திரம் விஜய் அவர்களினுடைய தமிழக வெற்றி கழகம் இந்த சென்னையிலே பல தொகுதியில் பெரும் செல்வாக்கோடு வரும் என்று சொல்லுகிறார்கள். எனவே பொறுத்திருந்து பார்ப்போம். எப்படியாக இருந்தாலும் பெரிய அளவிற்கு பணம் விளையாடி இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். யார் வந்தாலும் ஊழல் இல்லாத ஆட்சியை இந்த நாட்டினுடைய விவசாயிகள், நெசவாளிகள், ஏழை நடுத்தர மக்கள் இவர்களுக்கான ஒரு ஒளிமயமான எதிர்காலத்தை உருவாக்கக்கூடிய, இந்த நாட்டினுடைய இளைஞர்களுக்கான சிறந்த எதிர்காலத்தை, நல்ல வேலை வாய்ப்புகளை அளிக்கக்கூடிய ஒரு எதிர்காலத்தை உருவாக்கக்கூடிய, அதை போல அடிப்படை வசதிகளை எல்லா பகுதிகளுக்கும் கிராமப்புறம் நகர்ப்புறங்கள் அடிப்படை வசதிகளை மேம்படுத்தி சிறந்த ஆட்சியை, கல்வி, தரமான கல்வியை, தரமான சிகிச்சை இவைகளையெல்லாம் அளிக்கக்கூடிய ஒரு ஆட்சியாக, ஊழல் இல்லாத நேர்மையான ஒரு ஆட்சியாக இருக்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன். ஒன்றை சொல்லிக் கொள்கிறேன், இளைஞர்கள் விழித்தெழ தொடங்கிவிட்டார்கள் என்பதை மட்டும் நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இன்றைக்கு இளைஞர்களுடைய ஒரு எழுச்சி கூட இந்த ஊழலுக்கு, லஞ்சத்திற்கு எதிரான ஒரு கோபமாக வருகின்ற எவராக இருந்தாலும், ஆட்சி தளத்தை அமரப்போகின்ற எவராக இருந்தாலும் கருத வேண்டும் என்று நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே உள்ள குராயூர் கிராமத்தில் மணல் கொள்ளையை தடுக்க முயன்ற இளைஞரை சமூக விரோதிகள்
வெட்டி சாய்த்துள்ளார்கள். அவர் வெட்டுப்பட்டு இரத்தம் சொட்ட சொட்ட ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவருடைய நிலைமை எப்படி என்று நமக்கு தெரியவில்லை. இந்த மாதிரி சமூக விரோதிகளை, மணல் கொள்ளையடிப்பவர்களை நம்மால் அடக்க முடியுமா? அதை பற்றி உங்கள் கருத்து என்ன? நானும் அந்த செய்தியை பார்த்தேங்க. ரொம்ப அந்த புகைப்படத்தை பார்த்தேன். அந்த இளைஞர் ரத்தம் சொட்ட சொட்ட அதை பார்த்தா நமக்கே ரொம்ப ரொம்ப பெரும் கோபம் ஏற்படுதுங்க. இந்த மணல் கொள்ளையை தடுக்கிறதுக்காக மதுரை மாவட்டத்தில் திருமங்கலம் அருகே குராயூர் என்கின்ற அந்த கிராமத்தில் அந்த இளைஞன் மணல் கொள்ளையை தடுக்க முற்பட்ட போது சமூக விரோதிகளால் வெட்டப்பட்டு, மிக கொடூரமாக தாக்கப்பட்டு, வெட்டப்பட்டு அந்த ரத்தம் சொட்ட சொட்ட அந்த காட்சி, அந்த புகைப்பட வீடியோ வந்திருக்கு. இதை நம்ம எங்கே போய் சொல்கிறது? நான் ஆட்சி பண்ண மதுரை மாவட்டம் பெரிய அளவுக்கு கிரானைட் முறைகேடுகளை நான் தடுக்கிறதுக்கு பெரிய அளவுக்கு போராடி அதனுடைய விளைவுகளை நான் சந்தித்தேன். சாதாரண மனுஷன் என்ன பண்ணுவான்? நானே ஒரு கலெக்டராக இருந்து அந்த கிரானைட் முறைகேட்டுகளை வெளியில் கொண்டு வந்தேன். பல்லாயிரக்கணக்கான கோடி இழப்புன்னு சொன்னேன். ஆனால் ஒரு கலெக்டரை மாற்றுவாங்க, ஆனால் ஒரு இளைஞரை தாக்குவாங்க. இதான் நடந்திருக்கு. எவ்வளவு கொடூரம்! அந்த இளைஞர் ஒரு சமூகத்து சொத்தாக இருக்கக்கூடிய அந்த ஆற்றை காப்பாற்றுறதுக்காக அந்த மணல் கொள்ளைக்கு எதிராக அவன் போராடி இருக்கிறான். உண்மையிலேயே அவனை பாராட்டணும், ஊக்கப்படுத்தணும். ஆனால் இன்றைக்கு அவன் வெட்டப்பட்டு கொடூரமான நிலையில் இன்றைக்கு சிகிச்சை பெற்று வருவதாக செய்தி வருது. உண்மையிலேயே நான் ரொம்ப வருத்தப்படுறேன். கடும் கண்டனத்தை தெரிவிச்சுக்கிறேன். இங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் நான் ஒன்று சொல்கிறேன். விதிவிலக்கா சில இயக்கங்கள்லையும், விதிவிலக்கா சில தனி நபர்கள், அரசியலாளர்கள் இருக்காங்க. ஆனால் பெரும்பாலான அரசியலாளர்கள் முகமூடி அணிந்த மணற்கொள்ளையர்களாகத்தான் நான் பார்க்குறேன். ஆனால் ஒன்று சொல்கிறேன், இளைஞர்கள் விழித்து கொள்கிறாங்க. தங்களுடைய தாயகம் சூறையாடப்படுவதை கோபமாக அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. இது ரொம்ப நாளைக்கு இப்போ இதெல்லாம் நீடிக்காது. எனவே நான் இன்றைக்கி சொல்கிறேன், அது எந்த அரசு, புதிய அரசு வந்தாலும் சரி, இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த காவல்துறை அலுவலர்கள்லாம், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர், மாவட்ட கலெக்டர்லாம் இது போன்ற நிகழ்வுகளை கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். அதுக்காகத்தான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்காகத்தான் மக்கள் உங்களுக்கு இவ்வளவு கௌரவத்தை கொடுத்திருக்கிறாங்க. இதை நீங்கள் வச்சுக்கணும். உங்களுக்கு இருக்கக்கூடிய அதிகாரம் நிகரற்ற அதிகாரம், அது உங்கள் அதிகாரம் இல்லை. இந்த சாதாரண எளிய ஏழை மக்களிடத்திலிருந்து பெற்ற அதிகாரம்தான் உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த அதிகாரம். இவ்வளவு கௌரவமாக, கம்பீரமாக நீங்கள் காணப்படுவதற்கு காரணம் மக்களுடைய அந்த கலெக்டிவ் பவர், அது உங்களுக்கு அளிக்கப்பட்டிருக்கு. இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதனால் நான் கேட்டுக்கிறதெல்லாம், மதுரை மாவட்டத்தினுடைய எஸ்பி, மதுரை மாவட்டத்து கலெக்டர் 2 பேரும் இந்த இளைஞரை வெட்டிய, கொடூரமாக தாக்கிய இந்த சமூக விரோதிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். குண்டர் சட்டம் உட்பட வலிமையான சட்டப்பிரயோகம் செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கிறேன். எதிர்காலத்தில் தமிழக அரசு இது போன்ற மணல் கொள்ளை, இது போன்ற அந்த இயற்கை வள சூறையாடலுக்கு எதிராக கடுமையான நிலைப்பாடு எடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அப்படி இல்லை என்றால் தாயகத்தை மீட்பதற்காக ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் இந்த பணியில் தங்களை அர்ப்பணித்துக் கொள்வார்கள் என்று நான் சொல்ல விரும்புகிறேன். ஐயா அவர்கள் இந்த நேர்காணலில் கலந்து கொண்டு அவர் கருத்துக்களை கூறியதற்கு மாற்றம் ஊடகத்தின் நேயர்கள் சார்பாக நன்றியும் மனதிலும்